செஞ்ச நீங்களே சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இந்த பீட்சாவோட பேஸ் நம்ம சப்பாத்தி மாவு தானே. அவ்வளோ கிறிஸ்பியா சீஸியா இருக்கும் இந்த பீட்சா. இது கூடவே ஹெல்தியா வீட்லயே பீட்சா சாஸ் எப்படி பண்றதுங்கிறதும் இந்த வீடியோல இருக்கு. கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேஸ் செய்யறதுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல 2 சப்பாத்திகளை திரட்டிக்கோங்க. ஷேப்பை பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு சப்பாத்தியோட பேஸ்ல இந்த மாதிரி துருவின சீஸ் சேர்த்து இன்னொரு சப்பாத்தியால மூடி ஓரங்களை நல்லா அழுத்தி இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இப்ப இது ஒரு பேன்ல சேர்த்து எண்ணெய் சேர்க்காம 2 பக்கமும் வெறும் 30 செகண்ட் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ பீட்சா சாஸ் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், 10 பல் பூண்டு, ஒரு குடமிளகாய், கூடவே 3 முழு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. பிரஷர் அடங்கின உடனே தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிட்டு காய்கறிகளை மட்டும் ஒரு தட்டுல சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்ப இந்த காய்கறிகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்து வேக வச்ச தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே மிக்சர் ஹர்ப்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டீங்கன்னா நம்மளோட பீட்சா சாஸ் தயார். இப்போ இத நம்மளோட பேஸ் நடுவுல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேல நல்ல துருவின சீஸ தாராளமா சேர்த்துக்கோங்க. ஓரங்கள்ல கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. அப்பதான் அது வெந்து வரும்போது சரியா இருக்கும். மேல குடமிளகாய், கார்ன், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பேன்ல பட்டரை சூடு பண்ணி பீட்சாவை அது மேல வச்சு லோ ஃபிளேம்ல 8 to 10 நிமிஷம் நிதானமா மூடி போட்டு குக் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம பீட்சா ரெடி.